அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமா இந்த ரமதானை முழுவதுமா எப்படி நிறைவேற்றுறது, இதுல அதிகமான நன்மைகளை எப்படி சம்பாதிக்கிறது, நம்மளோட தவறான காரியங்களை, தவறான நடவடிக்கைகளை, நம்பிக்கையை எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஈமான பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஈமான்னா என்ன, அது எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது, ஆக்சுவலா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்காகவும் சரி, அந்த ஈமானை எப்படி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படின்றத நம்ம கத்துக்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இதுல குறிப்பா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்மளோட நம்பிக்கை எதன் அடிப்படையில இருக்கு, என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்க போறோம். எல்லார்கிட்டயும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப நமக்கு எல்லாருமே யாரை நம்புறோம்? அல்லாஹ்வை நம்புறோமா? யாரை கேட்டாலுமே நீங்க யாரை நம்புறீங்க அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வை நம்புறோம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் என்ன பார்த்துவான் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அது இல்லாம இல்ல, யாருக்குமே இல்லாம இல்ல. ஒரு இஸ்லாமியன்ற அடிப்படையில எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. ஆனா நமக்கு ஒரு கவலை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பயம் வரும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? பலவீனம் ஆயிரும். நமக்கு ரொம்ப கவலை வந்தா அழுகுறோம், நைட்டெல்லாம் அழுகுறோம். நம்ம ஏதாவது ஒரு லாஸ் ஆயிருச்சு, நஷ்டம் ஆயிருச்சு, நமக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு ஏற்பட்டுருச்சு, இல்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மனசு உடைஞ்சு அந்த இடத்துல நின்னு போயிடுறோம். நம்மளால அதை நகர்ந்து கூட வர முடியல. அது திரும்ப திரும்ப நமக்குள்ள போயிட்டே தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னோட ஈமான் வீக்கா இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நிஜமாலே நம்மளோட ஈமான் வீக்கா இருக்கா? அதை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது? அதுதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வை நம்புறோம். அல்லாஹ் தான் உலகத்தை படைச்சான், அல்லாஹ் தான் என்ன படைச்சான், மறுமையை படைச்சிருக்கான், மறுமைக்காக தான் இந்த வாழ்க்கையை நமக்கு படைச்சிருக்கான், ஸோ சோதனையா வச்சிருக்கான்றத நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கை என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளத்துல ஒரு இன்ஃபர்மேஷனா தான் வருதே தவிர அப்ளிகேஷனா வெளியே வர்றது கிடையாது. ஸோ நம்மளோட எமோஷன் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? நம்மளோட சொசைட்டிய, நம்மளோட ஃபேமிலிய, நம்மளுடைய இந்த மணிய, வெல்த்த, செல்வத்த, நம்மளோட ஹெல்த்த, இதை டிபெண்ட் பண்ணி நம்மளோட எமோஷன்ஸை நம்ம வச்சிரும். ஸோ நம்பிக்கை வேற, எமோஷன்ஸ் வேற அப்படின்னு நம்ம பிரிச்சிரும். அதுதான் காரணம் இந்த ஈமான் பலவீனம் ஆகுறதுக்கு. என்ன அப்படின்னா, இன்னும் உனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு லாஸ் ஏற்படும் போது நிஜமா இந்த லாஸ் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வர்றது கிடையாது. ஒரு நேரம் நம்ம ஏத்துக்கிறோம், இன்னொரு நேரம் அது கவலையாகவும் கஷ்டமாகவும் மாறுது. ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு ஒரு சந்தேகம் உண்டாகுது. அது சைத்தான் கிட்ட இருந்து வருது, இல்ல நமக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தேகத்துக்கு சரியான பதிலை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம்ல. இல்ல கண்டிப்பா அல்லாஹ் வந்து இதை எனக்கு சோதனையாக வச்சிருக்கா, இதன் மூலமா எனக்கு நலவை தருவான் அப்படின்ற அந்த உறுதிப்பாடு, என்னோட நம்பிக்கையில இருக்கக்கூடிய, நான் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய உறுதிப்பாடு நமக்கு இல்லாம போயிருக்கு. அதுதான் வீக்னஸை கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ நான் திரும்ப திரும்ப என்னோட ரப்ப எனக்கு சரியான விஷயத்த தான் தருவான். இது இந்த இடத்துல எனக்கு சோதனையாக இருந்தாலும் நிச்சயமா இது என்னோட நலவுக்காக தான் இருக்கும் அப்படின்றதுல உறுதியா இருந்தோம் அப்படின்னா, அதை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட சந்தேகம் அந்த இடத்துல காணாம போகும். நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, சைத்தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தின உடனே அதுக்கு பின்னாடியே போய் ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ அப்படின்னு நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி உலக விஷயங்கள் மேல வச்சிடுறோம். அதனாலதான் நம்மளோட ஈமான் பலவீனம் ஆகுது. அப்போ எப்ப நம்மளுடைய எமோஷனை, அதாவது சந்தோஷம் அப்படின்றது, எனக்கு என்னோட ஒரு பிள்ளை பிறந்தா சந்தோஷம், ஒரு வீடு கட்டினா சந்தோஷம் அப்படின்னு நம்ம இல்லாம, என்னோட ரப்பு என்னை பார்த்து சந்தோஷப்பட்டானா அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அல்லாவுக்காக மாத்துறோமோ, அப்ப என்னோட எமோஷன் உண்மையிலே அல்லாஹ்வை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி என்னோட வெல்த், செல்வம், நிறைய செல்வம் இருந்தா எனக்கு வந்து அது போதுமானதா இருக்கும், உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறோம். செல்வம் இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு நம்மளோட எமோஷன்ஸை கொண்டு போய் அங்க வைக்கிறோம். அப்போ அந்த எண்ணத்தை நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ரப்பு நாடினா தான் நான் வெல்த்தியா இருப்பேன். எவ்வளவு காசு இருந்தாலும் அல்லாஹ் நாடினா என்னோட மரணம் வந்தே தீரும். யாருக்கு எப்பனாலும் மரணம் வரும். அல்லாஹ் நாடினா லாஸ் கண்டிப்பா வரும். எப்ப வேணா அந்த லாஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நம்மளோட எமோஷன்ஸ் அந்த வெல்த் மேல இருக்காது, அல்லாஹ் மேல இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, நம்பிக்கைய அல்லாஹ் மேல வச்சுட்டு நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் உலக விஷயங்கள்ல வச்சிரும். இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இதே மாதிரி எல்லா விஷயத்துலயும் நம்மளோட ஃபேமிலி, இப்ப குடும்பத்துல நெருக்கமா இருக்கிறவங்க, ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம வந்து என்ன டெஸ்ட்ராயர் ஆயிரும், உடைஞ்சு போயிரும். அப்போ நம்ம என்ன செய்றோம், நம்மளோட எமோஷனை அவங்க மேல வச்சிருக்கோம். என் ரப்புக்காக தான் இந்த உறவு, இந்த உறவையே ரப்பு தான் ஏற்படுத்தி கொடுத்தான், இந்த உறவின் மூலமா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை இந்த உறவை சேர்ப்பான் அப்படின்னு நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னா, அல்லாஹ் மேல அந்த எமோஷனை கொண்டு போய் வச்சிருந்தோம் அப்படின்னா,
அப்போ அந்த உறவு நமக்கு நல்விதத்துல நடந்திருந்தாலும் சரி, நல்விதத்துல நடக்காம இருந்தாலும் சரி, அவங்க இந்த உலகத்துல உயிரோட இருந்தாலும் சரி, அவங்களோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் சரி, நம்மளுடைய முழு எமோஷன், அதாவது சந்தோஷமோ, துக்கமோ, கவலையோ அல்லாஹ்வின் நெருக்கத்துல அமையும். ஸோ இதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். இததான் நம்ம ஈமானுடைய பலவீனம்னு சொல்றோம். நம்மளோட எமோஷனை கொண்டு போய் உலக விஷயங்கள்ல வைக்காம, நம்மளோட எமோஷனை அல்லாஹ் மேல வைக்கிறது. அல்லாஹ்விற்காக இது, அல்லாஹ் மூலமாக தான் இது கிடைக்குது அப்படின்னு நம்ம நம்ப தான் நம்ம அந்த எமோஷனை மாத்திக்க தான் அந்த ஈமான் வலுப்படும். இது நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு நிறைய லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதுதான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான். நபி, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக இரக்கமுடையவர்களாக நடந்து கொள்கின்றீர். மேலும் சொல்லில் கடுகடுப்பாகவோ இரக்கமற்ற இதயமுள்ளவராகவோ நீர் இருந்திருப்பீரானேல் உம்மிடமிருந்து அவர்கள் பிரிந்து சென்றிருப்பார்கள். ஆகவே அவர்களின் பிழைகளை நீர் மன்னித்து அவர்களுக்காக மன்னிப்பு கோருவீராக. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த கட்டளை, நமக்கும் அது கட்டளை. இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மேலும் காரியத்தில் அவர்களுடன் கலந்தாலோசனை செய்வீராக. அதாவது நமக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா, மனுஷங்க இல்லாம நம்ம டைரக்டா அல்லாஹ்வோட முடிவு எடுக்க முடியாது. ஸோ அல்லாவே நம்மளை இன்சிஸ்ட் பண்றான், நீங்க கலந்தாலோசனை செய்யுங்க. ஸோ ஒரு கணவன் மனைவி, ஒரு தாய் தந்தை, பிள்ளைகள், குடும்பம், சொசைட்டி, இதெல்லாம் எதுக்காக? ஒரு ஆலோசனை பெறுவதற்காக. அப்போ ஆலோசனை பண்ணிக்கோங்க. நீர் முடிவு செய்து விட்டால் உங்களோட முடிவு அல்லாஹ்வின் அடிப்படையில இருக்கணும். நீங்க முடிவு செஞ்சுட்டீங்கன்னா அல்லாஹுவின் மீது நீர் முழுமையான நம்பிக்கையை வைப்பீராக. ஸோ ஒரு முடிவு பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா, இந்த இதைதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, அந்த முடிவுக்கு அப்புறமா மக்கள் என்ன பேசுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, இதை இப்படி மாத்தி சொல்லுவாங்க, இப்படி ஆயிட்டா இப்படி ஆயிரும், அந்த மாதிரி பயம்லாம் வைக்காதீங்க. என்ன செய்யுங்க நீங்க, இப்போ அல்லாஹ் பக்கம் திரும்புங்க. ஸோ ரெண்டு பேலன்ஸான விஷயத்த நமக்கு இந்த இடத்துல சொல்லி தரான் அல்லாஹ். மனிதர்கள் எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு நீங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்காக நான் படைச்சிருக்கேன். ஸோ நீங்க உங்களோட விஷயங்கள்ல அவங்க கிட்ட என்ன செய்யுங்க, இரக்கமா நடந்துக்கோங்க, மென்மையா நடந்துக்கோங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க கூட எப்பவுமே கலந்து ஆலோசனை செய்யுங்க. ஸோ அவங்க கிட்ட நம்மளோட ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டா இருக்கும். ஆனா ஒன்ஸ் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட நம்பிக்கை கொண்டு போய் அல்லாஹ் மேல வைக்கணும். ஸோ இவங்கனால இது மாறுமா, இந்த காசுனால இது மாறுமா, இந்த நடவடிக்கைனால இது மாறுமா, அந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு அதுக்கப்புறம் வேண்டாம். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வேணாம். முடிவு பண்ற வரைக்கும் சரியான முடிவை, டெசிஷனை எடுங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக காரியங்களை அவனிடம் ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஸோ அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? நம்பிக்கை அல்லாஹ் மேல வைக்கிறவங்க மேலதான் அல்லாஹ் வந்து நேசத்தையே கொடுக்குறான் அப்படின்னு சொல்றான். ஸோ எந்த ஒரு முடிவும் காசு இருந்தா நான் நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு இல்லாம, நான் சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட முயற்சி செய்யறேன், இதுல எனக்கு காசு வருமா வராதா அப்படின்ற சந்தேகம் அந்த இடத்துல வேணாம். நம்பிக்கை அல்லாஹ் மேல வைப்பேன். எனக்கு அல்லாஹ் ரப்பு தருவான் கண்டிப்பா. தராம இருப்பான்னு நம்ம நம்பி போறது இல்லை. ஏன்னா ரப்ப பத்தி நமக்கு தெரியும். என்ன அர் ரஹ்மான், அர் ரஹீம், இன்னும் அல்லாஹ் அர் ரஸாக், அல் ஃபத்தாஹ், அல்லாஹ் வந்து அதிகமா கொடுக்கக்கூடியவன், திறக்கக்கூடியவன், இது மாதிரி எல்லாம் நமக்கு கண்டிப்பா அல்லாஹ்வே தெரியும். அப்படி தெரியிற பட்சத்துல என்ன செய்யணும்? என்னோட உழைப்பை நான் செய்யறேன். அந்த உழைப்பே செய்யாம நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு எனக்கு சாப்பாடு கிடைக்கும் கிடைக்கும்னு நம்ப முடியாது. எல்லாம் இந்த இடத்துல அதுதான் சொல்றேன். நீங்க அவங்க கிட்ட போய் கலந்து ஆலோசனை செய்யுங்க. மக்கள் கூட உறவாடுங்க. உங்களோட முயற்சியை நீங்க செய்யுங்க. சயக்கும் லஷத்தா, பல வகையில நீங்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அப்போ நம்ம வந்து அந்த முயற்சியை செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, மனிதர்கள் கூட உறவாடிட்டே இருக்கோம், முயற்சி செய்றோம், அப்படியே மனிதர்கள் கூடயே போயிடும். இந்த இடத்துல அல்லாஹ் பிரேக் பண்றான் நம்மள. என்ன செய்யறான்? நீ மனிதர்கள் கூட உறவாடு, மனிதர்கள் கூட எல்லாத்தையும் மீன்ஸ் கணவன் மனைவி கூட அன்போட இருக்கிறது, பிள்ளைய கூட அன்போட இருக்கிறது, தாய் தந்தையோட அன்போட இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல நான் அன்போட இருக்கிறது என் ரப்புக்காக அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த அவங்களுக்காக நம்ம செய்யும்போது செஞ்சு முடிச்ச உடனே அந்த தவக்கலை கொண்டு போய் அல்லாஹ் மேல வைக்கணும். இதுக்கான நற்கூலி எனக்கு கூட அல்லாஹ், இவங்களை என் மேல அன்பு செலுத்தும்படி ஆக்கு அல்லாஹ், எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல உறவை இன்னும் பலமாக்கு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கொண்டு போகணும். இது ஒரு உறவுலையும் சரி, செல்வத்திலையும், காசு சம்பாதிக்கிறதுலயும் சரி, நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய விஷயத்திலயும் சரி, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயும் சரி. ஸோ இந்த மாதிரி நம்ம மாத்திக்கும் போது சுபஹானல்லாஹ் நம்மளோட எமோஷன்ஸ் அல்லாஹ்வுடைய அடிப்படையில இருக்கும். ஸோ அப்ப அல்லாஹ்வுக்கு கோபம் தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்னா அப்போதான் நமக்கு வருத்தமா இருக்கும். இந்த உலகத்துல எந்த விஷயமும் வருத்தமாக இருக்காது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றவங்களுக்கு என்ன கிடையாதுன்னு திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொல்றான். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஹவுஃப், அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது, துக்கமும் பட மாட்டாங்க. அப்ப நம்ம எல்லா நேரமும் பயந்துகிட்டே இருக்கோம், ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருக்கு, ஓவர் திங்கிங் வந்துகிட்டே இருக்கு, டிப்ரெஷன் வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்?
அப்போ நம்ம சரியா அந்த நம்பிக்கையை கொண்டு போய் செலுத்தல அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் நம்மளோட எமோஷன்ஸை சரியான வகையில அல்லாஹ் கிட்ட செலுத்தலாம். அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரா தலாக்ல, யார் அல்லாஹ் மீது முற்றிலும் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான். நம்பிக்கை அப்படின்னா முழு காரியத்தையும் யாரு அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறார்களோ, வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வே போதுமானவன். ஸோ தவக்கல், தவக்கல் அப்படின்னா என்னது? இப்போ நம்ம சம்பாதிக்கும் போது ஒரு பொருளை வாங்குறோம், லாபத்துக்கு விற்கணும் அப்படின்றதுக்காக வாங்குறோம், வாங்கி வச்சிருக்கோம். வாங்கி வைக்கிற நிலைமையில இது விற்குமா 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 அப்படின்னு கவலைப்பட்டு எவ்வளவு லாபத்துக்கு போகும் தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறது இந்த இடத்துல தவக்கல் இருக்கா? நான் அல்லா மேல நம்பிக்கை வச்சுதான்ப்பா வாங்கினேன் அதனால தவக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்துல அந்த பொருளை வாங்கி அது விற்க முடிகிற வரைக்கும் என்னுடைய ரப்பு எனக்கு அதுல நிறைய ரஹ்மத் செய்வான், பரக்கத் செய்வான் அப்படின்னு நம்புறதுக்கு பேரு தான் நம்பிக்கை. அதுதான் தவக்குல். ஸோ அந்த தவக்குல் நமக்கு வரணும் அப்படின்னா பிராக்டிஸ்ல தான் வரும், பை பிராக்டிஸ். ஸோ நம்ம எந்த முடிவு எடுக்கிறோம், சந்தேகத்தின் அடிப்படையில போறோமா, சந்தேகத்துக்கு அல்லாஹ் மேல வச்சிருக்க சந்தேகத்துல போறோமா, இல்ல அல்லாஹ் மேல வச்சிருக்க நம்பிக்கையில போறோமா? உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை துவா செஞ்சுட்டே இருக்கும்போது ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு அவங்க கூட இருக்க தோழர் வந்து கேட்டுட்டாங்க, நீங்க கேட்கக்கூடிய துவா கிடைக்காதுன்னு நினைச்சு அழுகுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, ஆறுதல் சொல்றதுக்காக. அப்ப உமர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, நான் கேட்கக்கூடிய துவா கபுலாகாம இருக்கவே இருக்காது, எப்படியும் அதை கபுலாக்கி தந்துருவான். ஆனா அல்லாஹ் கிட்ட எப்பவுமே நான் கேட்டுட்டு இருப்பேனா அப்படின்னு என்ன நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அழுகுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். அதாவது நம்ம கேட்கக்கூடிய துவா கண்டிப்பா கபுலாகும். நிறைய பேர் சொல்லலாம், நான் கேட்டுட்டே தானங்க இருக்கேன், கிடைக்கவே இல்லையே, எங்க கிடைக்குது அப்படின்னா, அல்லாஹ் கண்டிப்பா அதை கொடுப்பான். ஒண்ணு உடனே கொடுப்பான், தாமதிச்சு கொடுப்பான், இல்ல அது மறுமையில நலவாக்கி கொடுப்பான், இல்ல நமக்கு வரக்கூடிய பாதிப்புல இருந்து அதை பாதுகாப்பு தருவான். ஏதோ ஒரு வகையில பதில் அளிக்கப்பட்டுட்டே தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வாக்கு கொடுத்தான். என்ன வாக்கு கொடுத்தான்? என்னை அழைத்தால் நான் பதில் அளிப்பேன் அப்படின்றது அல்லாஹ்வுடைய வாக்கு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வெட்கப்படுறான். எப்ப வெட்கப்படுறான்? நம்ம கையேந்தி கேட்டு அது அல்லாஹ்வால அந்த நேரத்துல கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல, ஏன்? அது நம்மளுடைய நலவுக்காக தான் இருக்கும் கண்டிப்பா. அப்ப கொடுக்க முடியல அப்படின்னு நினைச்சா அதை நினைச்சு அல்லாஹ் வெட்கப்படுறாங்க. சுபஹானல்லாஹ். இப்ப நம்ம பிள்ளை என்ன நினைக்குது, ஃபீவர்ல இருக்கு அப்படின்னப்போ ஐஸ்கிரீம் கேக் கொடுக்குறப்ப இல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ் இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்றத அதுக்கே வெட்கப்படுறாங்க. சுபஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவன், கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன். அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம வந்து அதுல சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் தாமதிக்கிறான் அப்படின்னா அது கண்டிப்பா என்னோட நலவை தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. அப்ப எனக்கு கேட்ட உடனே கிடைக்கல அப்படின்ற கவலை நமக்கு வர தேவையில்ல. நமக்கு இது நல்லபடியா நடந்துருமா அப்படின்னு ஃபியூச்சரை பத்தின கவலையும் தேவையில்லை. சைக்காலஜிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதனால இந்த மாதிரி நம்ம ரெண்டு கன்ஃபியூஷனான நிலையில இருக்கோம், நல்லாவே நம்புறேன் ஆனா இந்த மாதிரி பயமும் பதட்டமும் இருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னா, சைக்காலஜிக்கலி பார்த்தோம்னா ஒரு விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். எல்லாத்தையும், மணி என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், வெல்த் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், என்னோட குடும்பம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், சொசைட்டி என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் சொல்ற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். ஆனா ஒரு ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து லைஃப் வந்து அன்சர்டனிட்டி, எதையுமே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம எப்படி எந்த தாய் தந்தைக்கு பிறக்கணுன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, என்ன கலர்ல பிறக்கணும், எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய வருமானத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயமே நம்மளோட கைக்குள்ள இல்ல, நம்மளோட நஃப்ஸை தவிர. ஸோ நம்மளோட நஃப்ஸ்ல நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமான்ற நம்பிக்கையை தவிர, அதாவது அதுல முடிவெடுக்கிறதை தவிர வேற எதுவுமே நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கிறது தான் இந்த மாதிரி குழப்பத்துக்கு காரணம். ஆக்சுவலா ஈமான்னா என்ன? அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றது. இபாதா தான் ஈமான். இல்லையா? அஅபுத். நம்ம என்ன சொல்லுவோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எல்லாம் நான் உனக்கு கட்டுப்படுறேன், உன்கிட்ட உதவி தேடுறேன் அப்படின்னு. ஸோ அந்த நஅபுத் அப்படின்றதுக்கு முக்கியமான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சரண்டர். இஸ்லாம் அப்படின்னாலே நான் சரண்ட் ஆகுறேன், நான் வந்து அடிபணிகிறேன். எதுக்கு அடிபணிகிறேன் அப்படின்னா அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில தான் எல்லாமே நடக்கும்ன்றத நான் முழுசா ஏத்துக்கிறேன்றதுக்கு பேர் தான் சரண்டர். அப்ப அந்த சரண்டரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், என்னோட ரிஸ்க் என்னோட கையில கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. எனக்கு நிச்சயமா என் ரப்பு பறக்கத்தை தருவான். என்னோட குடும்பம் என்னோட கண்ட்ரோல்ல கிடையாது, ஆனா என்னோட குடும்பத்துடைய அன்பையும் அந்த ஒரு நல்ல இணக்கத்தையும் நல்லா ஏற்படுத்தி தருவோம் அப்படின்ற நம்பிக்கை, தவக்கல் நமக்கு வரும். அதே மாதிரி நம்மளோட சொசைட்டி, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும்.
ஸோ அப்போ எதுவுமே என்னோட கண்ட்ரோல்ல இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளோட ஈமானோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எல்லாமே அல்லாஹுடைய விருப்பப்படி எனக்கு நலவாக எது இருக்குமோ அதன்படி தான் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சு அந்த துவாவுடைய சட்டநித்திய புரிஞ்சுக்கணும். துவா கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். எந்த அளவுக்கு? ஒரு விதியில எழுதப்பட்ட விஷயத்தை கூட நான் மாத்தி அமைச்சு தர்றேன்னு சொல்றான் துவா கேட்கும்போது. ஸோ அப்ப அந்த துவா கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். ஆனா அந்த துவால நம்ம என்ன செய்றோம் பல நேரங்கள்ல, நமக்கு தேவையில்லாத விஷயம், நமக்கு பாதிப்பான விஷயத்த கேட்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் தாமதிக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்றோம்? யா அல்லாஹ் எனக்கு சிறந்ததை கொடு. இப்ப நம்ம ஒரு வீடு வேணும், வீடு வீடு வேணும்னு கேட்டுட்டே இருக்கோம்னா, யா அல்லாஹ் எனக்கு சிறப்பான, அமைதியான, எனக்கு எது சரியானதாக இருக்குமோ அதை அமைச்சு கொடு. அந்த மாதிரி ஒரு வீட்டை எங்களுக்கு கொடு. அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அது எந்த நேரத்துல குடுக்கணுமோ அதுக்கு சரியான முறையில அல்லாஹ் குடுப்பான். அத விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நெறைய விஷயத்துல பார்த்திருக்கோம். அதாவது கணவன், மனைவி அந்த விருப்பம் அடையக்கூடிய பெண்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த பையன தான் திருமணம் முடிச்சுக்கணும், இந்த பொண்ண தான் திருமணம் முடிச்சுக்கணும். அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு பொருள இந்த உலகத்துல இது வாங்கணும், அத பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா, அதையும் கேட்டுட்டே இருந்தா அதையும் குடுத்துருவான். அதுக்குரிய சோதனைகளையும் சேர்த்து அல்லாஹ் குடுப்பான். நல்லா பாதுகாக்கணும். ஸோ அப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்பிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கணும். இந்த உலக விஷயங்கள்னால என்னோட எமோஷன்ஸ் மாறாம இருந்துச்சு அப்படின்னா, அப்பதான் நம்மளோட ஈமான் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, 2 பேர் கடை வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு 2 பேருக்குமே லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் என்ன பண்றாரு, நாளைக்கு எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நாளைக்கு என்ன ஆகும், இன்னைக்கே லாஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ற பயத்துல இருக்காரு. யார் பீஸ்ஃபுல்லா இருப்பா? கண்டிப்பா நாளைக்கு எனக்கு நிறைய கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வைக்கிறவங்க தான் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நாளைக்கு 2 பேருக்குமே திரும்ப லாஸ் ஆகுது. அப்ப என்ன நினைப்பாங்க, இவரோட பயம் இன்னும் அதிகமாயிரும், ஸ்ட்ராங் ஆயிரும். இன்னும் நாளைக்கு என்ன ஆகுமோ, ஏற்கனவே 2 நாள் லாஸ் ஆயிடுச்சு, அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்னு. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அப்போ நம்பிக்கை கொள்ளாதவர் பயத்துல இருப்பாரு. நம்பிக்கை கொண்டவர் என்ன சொல்லுவாரு, மறுநாள் இதை விட அதிகமான பரக்கத்தை அல்லாஹ் தருவான் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு அப்புறம் 2 பேருக்குமே லாபம் இருக்கு. 2 பேருக்குமே லாபம் இருக்கும்போது பயந்தவர் என்ன பண்ணுவாரு, சந்தோஷம் அடைவார். ஓகே, இவ்வளவு நாள் லாஸ் ஆயிடுச்சு, இப்போ நமக்கு சந்தோஷமா நிறைய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. இவர் என்ன பண்ணுவாரு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு திருப்தி அடைவார். சோ இது ரெண்டுல யாருக்கு என்ன லாஸ் கிடைக்குது, என்ன லாபம் கிடைக்குது? இத அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவருக்கு அமைதியும் சக்கினாவும் கிடைக்குது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவங்களுக்கு பயமும், பதட்டமும், கவலையும் இன்னும் அதிகமாகுது. இந்த அமைதியும், சக்கினாவும் கொண்டவங்களுக்கு உடலும் மனசு லேசா இருக்கும். அதனால உடலும் ராகத்தா இருக்கு. அதனால அவங்களோட வாழ்க்கையும் பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பயம், பதட்டத்துல இருக்கிறவர் என்ன செய்றாரு, அவரும் பயப்படுறாரு. உடல்ல அதனால பாதிப்பு ஏற்படுது. குடும்பத்துல அதனால பாதிப்பு ஏற்படுது. இதனால டிப்ரஷன்லயே இருக்காரு. அப்புறம் காசு வந்த பிறகு சந்தோஷமாகுறாரு. அது கொஞ்ச நாள்ல அப்படியே திரும்ப மறுநாள் அது பயத்தை ஏற்படுத்திடுது. ஸோ இதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் மேல வச்சிருக்க நம்பிக்கை நமக்கு மனசு அமைதியை ஏற்படுத்தும். அல்லாஹ் மேல வச்சிருக்க நம்பிக்கை நமக்கு அதிகமான நல்லவைகளை கொண்டு வந்து தரும். ஸோ அப்படிப்பட்ட ஈமானை நம்ம வலுப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கக்கூடியதாகும். அந்த ஈமானோட அடிப்படையில இருக்கக்கூடியதாகும். எந்த விஷயம் வந்தாலும் என் ரப் எனக்கு தருவான். என் ரப் எனக்கு சிறந்ததுதான் செய்வான். ஒரு சோதனையா இருந்தா கூட இதுல என் ரப் எனக்கு பாவ மன்னிப்பு தருவான் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கொண்டவங்களாகவும் இருக்கக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருளட்டும். அதன் மூலமாக இந்த உலகத்துல அமைதி பெற்று, அருளை பெற்று, சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.